மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்றத பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். நூறு கோடி கனவு நனவாகுமா? தொடர்ந்து பேசுகிறோம். டாபிக் பேசும்போதே நிறைய பேருக்கு என்ன தோணும்? எங்கேயோ இருக்காது, அதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு தோணும். ஒரு இன்வெஸ்டர் 1000-2000 ரூபாயோட ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கோடி கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது. ஸோ சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறவனுக்கு 1 கோடி எவ்வளோ தூரமோ அதே அளவு தான் 1 கோடி இருக்கிறவனுக்கு 100 கோடி தூரம். பட் இட்ஸ் அ மைண்ட் செட். நாம் ஒரு விஷயம் ரொம்ப தள்ளி இருக்குன்னு நினச்சாக்கா நமக்கு அது என்றைக்குமே கிட்ட வராது. ஏன்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. ஸோ 1 கோடி என்பது எப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு அச்சீவபிளோ அதே போல் 1 கோடியில் இருக்கிறவனுக்கு 100 கோடி அச்சீவபிள் தான். என்ன, நாம் இன்னும் நிறைய செய்யணும், நம்மளை இன்னும் பக்குவப்படுத்திக்கணும், நாம் நமக்குள்ளே வளரணும். நான் கூட டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்போது இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். ஒரு முதலீட்டாளன் முதலீட்டில் பெரிய வளர்ச்சியை அடைவதற்கு முன்னாடியே தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். யூ மஸ்ட் க்ரோ பிஃபோர் யுவர் போர்ட்ஃபோலியோ க்ரோஸ் அப்படிங்கிறது தான் அந்த கருத்தின் சாராம்சம். நாம் இருக்கிறபடியே இருந்தாக்கா, நம்மை வளர்த்து கொள்ளலைனாக்கா, 3 வருஷமாக செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா, நம்ம போர்ட்ஃபோலியோ வளர்ந்தாலும் ஏதோ ஒரு மார்க்கெட் சூழ்நிலை மாற்றத்தில் போர்ட்ஃபோலியோ மறுபடியும் கெயின்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்துரும். ஏர்ன் பண்ணதை நீங்கள் இழந்துருவீங்க. இதுதான் ஒவ்வொரு பேர் மார்க்கெட்லையும் 95% மேலே முதலீட்டாளர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். வேறஸ் நீங்கள் உங்களை வளர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்கள் மைண்ட் என்ன சொல்லும்? நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இங்கேருந்து நான் என் இடத்த இழக்கக்கூடாது, ரொம்ப இழக்கக்கூடாது, எப்படி நான் இழக்காமல் இருக்க என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த உணர்வு ஏதோ நான் இப்போ கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இல்லைங்க. எனக்கு ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்த போது தோணின ஒரு விஷயம். நான் நினச்சதை விட ஒரு நல்ல இடத்துக்கு நான் வந்துட்டேன். இவ்வளோ வளர்ச்சி எனக்கு வந்ததில் இந்த வளர்ச்சியில் கொஞ்சம் இழப்பு வரும். ஆனால் அந்த இழப்பை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்ற ஒரு எண்ணம் என் மைண்டில் இருந்தது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து தான் வெளியே வரணும். நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு பொருளாதாரம் இதே போல் வளர்ந்துட்டு போச்சுன்னா அதிகம் பாதிக்கப்படாத தொழில்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னு தோணுது. அந்த தொழில்களில் நிறுவன மதிப்பு அந்த அளவுக்கு குறையாதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். அதாவது என்னுடைய மன ஓட்டம் அப்படி இருக்கு. அப்போ என்னை பாதுகாக்கணும்னு நான் நினச்சிக்கும் போது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் திங்கிங்கை நான் பக்குவப்படுத்துகிறேன், அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன், என்னுடைய முடிவுகளை நான் பக்குவப்படுத்துகிறேன். அந்த முடிவுகளை எல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ரிஸ்க்கை குறைக்கிறேன். இது 92 மேலே இதை ஒரு சைக்கிள்லையும் நான் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா, மார்க்கெட் இறங்கும் போது மார்க்கெட் வீழ்ச்சியை விட நம்ம குறைவாக விழுவோம். இது ஏன் முக்கியம்னு கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் எழும்போது, மீண்டும் வளரும் போது, உயரும் போது உங்களுடைய வளர்ச்சி மார்க்கெட்டின் வளர்ச்சியை விட அதிகமாக இருக்கும். ஸோ விழும்போது குறைவாக விழணும், மீண்டும் எழும்போது வேகமாக உயர வேண்டும். இது எப்படி உதவும்னாக்கா,
எல்லாரும் தங்க பணத்தை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் பண்றாங்கன்னா நீங்க 4 வருஷத்துல பண்ணலாம் அல்லது 3 வருஷத்துல பண்ணலாம். ஒரு பேச்சுக்கு நீங்க 3 வருஷத்துல டபுள் பண்றீங்கன்னே வச்சுக்கோமே, 6 வருஷத்துல 4 மடங்கு ஆயிரும். இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 வருஷத்துல அது 4 கோடி ஆயிடுச்சுன்னாக்கா உங்களுடைய வளர்ச்சி 10 கோடின்ற இலக்கை நோக்கி வேகமா போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 1 crore-க்கும் 100 crore நடுவில் ஒரு நம்பர் இருக்குல்ல, 10 crore-ன்னு, அதுவே பெரிய வளர்ச்சி தானே. 10x ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த 10x எப்படி கொண்டு வருவீங்க கிட்ட? ஒரு புல் மார்க்கெட்லேருந்து ஒரு பேர் மார்க்கெட் போகும்போது யூ வில் ஃபால் லெஸ். அப்போ நீங்க புல் மார்க்கெட்டில் வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோவை ரொம்ப க்ளோஸா பார்த்து நுணுக்கமா ஆய்வு செஞ்சு அதில் இருக்கிற ரிஸ்க் எல்லாம் வெளியே எடுப்பீங்க. அதை இப்போ மாதிரி ஒரு காலகட்டத்தில் செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்காதீங்க, இங்கே ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு. சில பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட், அது ஒரு காலகட்டத்தில் ஸ்மால் கேப், ஒரு காலகட்டத்தில் மிட் கேப், இப்போ டிஃபென்ஸ், ரயில்வேஸ், இப்படி ஒரு இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது சொல்றதுடைய நோக்கம் என்ன? இந்த ஒரு புரிதல் வரணுங்கிறது தான் நோக்கம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ரிஸ்க்கை குறைக்கணும். இந்த ஒரு வரியை உங்கள் மைண்டில் ஏற்றுறதுக்கு தான் இவ்வளவு சப்ஜெக்ட் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த ஒரு வரி மைண்டுக்குள்ளே அவ்வளோ எளிதில் போகாது என்பது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வெற்றி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உருவாக்கும். இவன் யார் நமக்கு சொல்றதுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தோணும். எனக்கு இவனோட அதிகமாக தெரியும்னு தோணும். அது எங்கிட்ட மட்டும் இல்லை, உங்களுக்கு பல பேர்கிட்ட இந்த உணர்வு வரும். பட் அதே மைண்டு நமக்கு ஒத்த கருத்துக்களை சொல்றது, நம்ம என்ன கேட்க விரும்புகிறோமோ அந்த கருத்து சொல்றவங்கிட்ட நல்லா சொல்லிட்டாருப்பா அப்படின்னு தோணும். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல நடக்கிற சர்க்கஸ். அப்ப நம்ம மைண்ட் ஒரு சர்க்கஸ் குரங்கு மாதிரி ஆயிடுது. அதை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வரணுங்கிறது தான் இந்த ஜேர்னில ஒரு கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். வந்துட்டா நம்ம எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாம பார்ப்போம். ஓகே, இது பயங்கர வேல்யூவேஷன் இருக்கு, இப்ப வெளியே போனோம் அப்படின்னு தோணும். வித்துட்டு வெளியே போயிடுவோம். என் நண்பர், அவருக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில HIL வாங்க சொல்லியிருந்தேன், வாங்கினாரு. 10 மடங்கு ஆனப்புறம் அவர்கிட்ட மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஏன்பா விற்கிற, இவ்வளோ நல்லா ஏறி இருக்கேங்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த வேல்யூவேஷன் வரும் நீங்க வாங்கும்போது எதிர்பார்த்தீங்களா? இல்லை இல்லை, நீங்க எதிர்பார்த்த வேல்யூவேஷனுக்கு மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ மேலே வந்திருக்கு? 100%க்கு மேலே வந்திருக்கு. அப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி லிமிட் வச்சுக்க வேண்டாமா? நீங்க உங்க முதலீட்டு பாதையில ஒரு சேஃபான இடத்துல போய் நிற்கணும்னு உங்களுக்கு தோணலையானே? அவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. பாருங்க, வாங்க வைக்கும்போது எனக்கு என் நண்பரை கன்வின்ஸ் பண்ண ரொம்ப நேரம் ஆளுங்க, சொன்னவனே வாங்கிட்டாரு. ஆனா விற்க சொல்லும் போது அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அவர் எளிதில் நான் சொன்னதை கேட்கல. 2-3 உரையாடல்கள், அதுக்கப்புறம் வித்துட்டாரு. பீக் பிரைஸ்ல வித்திருக்காரு. இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கு. குறைஞ்ச உடனே இப்போ ஆமா ஆமா நீ சொன்ன சரிதான், நல்லதா போச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த டெசிஷன் தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனா சேஃப்டி முக்கியம். அதுதான் என்னுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோள் தான் என்ன மிட் கேப்பை பத்தியோ அல்லது ஸ்மால் கேப்பை பத்தியோ அல்லது டிஃபென்ஸை பத்தியோ ரயில்வேஸை பத்தியோ அல்லது வேறு நிறுவனங்களை பத்தியோ சொல்ல வைக்குது. அந்த நிறுவனங்கள் மேல எனக்கு பெரிய விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. நான் ரிஸ்கை பார்க்குறேன், ரிஸ்கை பத்தி பேசுறேன். இந்த ரிஸ்கை பார்க்கறதும் ரிஸ்கை பத்தி பேசுறதும் அந்த ரிஸ்கை சரி செய்யறதும் ஒரு 100x ஜேர்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல வளர்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப விழுந்துட்டா அந்த இடத்துல நமக்கு எனர்ஜியே இருக்காது, நம்மளுடைய எந்தூசியாசமே போயிடும். அந்த பாயிண்ட்ல நம்ம என்ன நினைப்போம்? விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ அன்னைக்கு விற்கலையே, ஐயோ இதை செய்யலையே, இதை செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கணும், மனம் பூரா ரிக்ரெட், வருத்தம் தான் இருக்கும். வேறஸ் உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சேஃப்டி நெட்டை உருவாக்கிக்கிட்டா, ஓகே பரவாயில்லப்பா, மார்க்கெட் இவ்வளவு விழுந்திருக்கு, அதை விட நம்ம கம்மியா விழுந்திருக்கோம், இப்போ என்ன பண்ணலான்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் திங்கிங்க்கு நீங்க வந்துருவீங்க. எல்லா நேரத்திலையும் நாம இந்த மார்க்கெட் சூழ்நிலையில என்ன பண்ணலான்ற ஒரு எண்ண ஓட்டமும் தேடலும் உங்களுக்கு ஒரு வழக்கமாகிவிடும். 1 கோடியிலிருந்து 10 கோடிக்கு போய் 10 கோடியிலிருந்து 100 கோடிக்கு போகணும்னா இந்த ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவான், வாங்கி கொஞ்சம் ஏறினோடனே வித்துருவான். அதுக்கப்புறம் அது 8 மடங்கு போகும்.
நான் அப்படிப்பட்ட ஒரு அவசர குடுக்கைத்தனத்தை உங்களுக்கு வலியுறுத்தலைன்றதை கிளியரா சொல்றேன். ரொம்ப எக்ஸசிவ் வேல்யூவேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கிட்ட அந்த மாதிரி ஒரு பபுள் டெரிட்டரி வரும்போது நீங்க விற்கணும். ஒரு ஷேர் நீங்க ரொம்ப சீப்பா வாங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் உயர்ந்த உடனே நீங்க மறுபடியும் அதை வித்துட்டு இன்னொரு ஸ்டாக்கை தேடக்கூடாது. ஒரு நேரம் காலம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். இதை இப்படித்தான் கையாள வேண்டும். இந்த முடிவை இந்த முறையில் இந்த இடத்தில் இந்த அளவில் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். மென்டல் மாடல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மென்டல்னா நீங்க அந்த மாதிரி மென்டல் இல்லை, நீங்க நினைக்கிற மென்டல் இல்லை. மென்டல் மாடல்ங்கிறது நம்ம மைண்ட்ல நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு அளவீடு. ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது நடக்கும்போது என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? சொல்றேன். உங்ககிட்ட 1 crore போர்ட்ஃபோலியோல இருக்கு. அதில் நீங்கள் 10 ஸ்டாக் தான் வச்சிருக்கீங்க. இந்த 10 ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக் 20 லட்சம், நிறைய ஸ்டாக்ஸ் 10 லட்சம், சில ஸ்டாக்ஸ் 5 லட்சம். 20 லட்சம் வச்சிருக்க ஸ்டாக் வந்து பயங்கர ஹை கன்விக்ஷன் ஸ்டாக். ரொம்ப சீப்பாக வாங்கியிருக்கீங்க. தொடர்ந்து அந்த கம்பெனி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. மார்க்கெட் அதை கொண்டாடுது. அதை கொண்டாடக்கூடிய மார்க்கெட் வந்து இன்னும் வளர்ச்சி வரும்னு எதிர்பார்க்குது. கம்பெனி மார்க்கெட் எதிர்பார்ப்பை விட நல்லா பண்ணுது. இது தொடர்ந்து 5-6 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடக்குது. இது நடக்கும்போது என்ன ஆகும்னா, நான் சொன்ன அந்த 1 ரூபாய் என்பது 2 ரூபாய் ஆகி, 2 ரூபாய் என்பது 4 ரூபாய் ஆகி, 4 ரூபாய் 8 ரூபாய் ஆகிடும், 8 16 ஆகிடும். இது நடக்கிறதுக்கு 3-4 வருஷம் கூட போதும். ஹெச்ஏஎல்ல அது 4 வருஷத்துக்குள்ள நடந்தது. இன்ஃபேக்ட் இன்னும் ஷார்ட்டர் பீரியட். 10x அதுதான். நிறைய ரயில்வே டிஃபென்ஸ் ஸ்டாக்ல இது நடந்திருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது இந்த 1 கோடி என்ற ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க அட்லீஸ்ட் 5% அந்த ஸ்டாக்கை போட்டிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ ஹை கன்விக்ஷன் வச்சு நீங்க 20% போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம், பயங்கர கான்சென்ட்ரேட்டட் ஹை ரிஸ்க் பொசிஷன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோம். அந்த 20-10 மடங்கு ஆகும்போது என்ன ஆகுது? உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஸ்டாக்கே உங்க போர்ட்ஃபோலியோட டபுள் பண்ணி கொடுத்துரும். மொத்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ டபுள் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி ஒரு 4-5 வின்னர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு 1 கோடியிலிருந்து 10 கோடி என்ற அந்த டிராவல் வந்து ஷ்ரிங்க் ஆயிடும். இது அவ்வளவு எளிதில்லை. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல ஆரம்பிச்சு இதை ஈஸியா பண்ண முடியும்னா முடியாது. 2020 இன்னி வரைக்கும் பண்ண முடியும்னா பண்ணிருக்கலாம். பல பேர் இதை பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க? சில பேர் வந்து எஸ்எம்இல பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து மைக்ரோ கேப்ல பண்ணியிருக்காங்க, சில பேர் ஸ்மால் கேப்பு, சில பேர் மிட் கேப்பு, சில பேர் வந்து ஹாட் தீம்ஸ், சோலார், டிஃபென்ஸ், இப்படி, அப்புறம் வந்து இஎம்எஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. கெமிக்கல், ஒரு தீம்ல பிடிச்சி அந்த ஸ்டாக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா அலோகேட் பண்ணி வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த அலோகேஷனை எப்படி உருவாக்குறது, கன்விக்ஷனை எப்படி அந்த அலோகேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் உருவாக்குவது, அலோகேஷனும் கன்விக்ஷனும் எப்படி சரியான வகையில் முதலீட்டு முடிவுகளாக மாற்றிக்கொள்வது, இவ்வளோ போடலான்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் விலை எனக்கு பிடிக்கல, இன்னும் கீழே வரணும்னு வெயிட் பண்ணுறேன், சில நேரம் வெயிட் பண்ணி பலன் இல்லை, விலை அதே இடத்துல இருக்கு, மனசை மாற்றி வாங்கிடணும். இதுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ், செல்ஃப் ரியலைசேஷன், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், டெசிஷன் மேக்கிங் அபிலிட்டி, ஸ்பீட், எக்ஸிக்யூஷன் எல்லாம் வரணும். கண்ட இடத்துல வரக்கூடாது. நம்ம போய் ஒரு தப்பான ஸ்டாக்கை போய் இப்படி வாங்கக்கூடாது. சரியான ஸ்டாக்ல மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியணும். தப்பான ஸ்டாக்னா அதை தப்பான ஸ்டாக்னு ஒத்துக்கிட்டு ஓரம் கட்டணும். இதுதான் சேலஞ்ச். இதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நீங்க சரியான வகையில் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 1 crore to 100 crore ஜேர்னிக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் இன்னும் தொடர்ந்து உரையாடுவோம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப் அண்ட் வாஸ்ட் சப்ஜெக்ட். 100 வீடியோ போட்டால் கூட 100 கோடியை பத்தி பேசுறதுக்கு டைம் பத்தாது. பட் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த தாட்டை வந்து எந்த லெவலில் வைக்கணுங்கிறது உங்களுக்கு ஸ்லோவாக ஓப்பன் அப் ஆகும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நகைப்புக்கோ, கிண்டல் பண்ணுறதுக்கோ, கிளிக் பைட்டுக்கோ, வியூஸுக்கோ ஆன சப்ஜெக்ட் இல்லை.
நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்க வேண்டிய விஷயங்கள். The magic should happen inside us. It cannot happen in the comment section of the video. But you are free to comment. உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதலாம். அந்த ஒரு ஃப்ரீடம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. சிவிலைஸ்டு வேலை என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். உங்கள் கமெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய வகையில் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அதற்கான முழு சுதந்திரமும் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சஸ் நம்மளை ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக ஆக்கணுங்கிறது தான் குறிக்கோள். அப்படி எல்லோரையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு முதலீட்டு பயணத்தை இணைந்து இந்த களத்தில் உருவாக்குவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.